ஹே கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூடாக இட்லி ஊற்றி வச்சுட்டு சரி சைடிஷ்க்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் சாம்பார் இருந்துச்சு. சரி அதை சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இட்லியெல்லாம் ஊற்றி இட்லியெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன். ஆனால் வந்து இட்லி என்னென்னு தெரில, ரொம்ப தோசை மாதிரி நல்லா குண்டுனே வரல. என்னென்னு தெரில, எங்கள் அம்மா மாவு இதுக்கு மாற்றி அரைச்சிட்டாங்களா என்னென்னு தெரில. ஆனால் சப்பையாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி இட்லிக்கு சாம்பார் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது, சரி தேங்காய் சட்னி வைக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி எடுத்து நான் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போயுமே இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா தான் போடுவேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் உரிச்சது வந்து இருந்துச்சு. சரி அது வீணாக போயிடும்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சா தேங்காய் சட்னி வேறு ஏதோ ஒரு சட்னி மாதிரி வந்துருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. நான் வழக்கம் போல் எப்போயுமே 3 இட்லி அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி வச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் நிறையா இருந்துச்சு. சரி அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.